அஸ்ஸலாமு அலைக்கும். நமது வாழ்க்கை கைபேசி வருவதற்கு முன்பும் பின்பும் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து எங்கு சென்றாலும் செல்லோடு அனுப்பும் பெற்றோர்களே, உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நாடகம் இதோ. நம் மாணவர்கள் நடித்து காட்ட வருகிறார்கள். கலீல் அகமது, முகமது சாஹின், ஆமீர், முகமது தஹ்சீன், அனஸ், முகமது ஹபீசுதீன், முகமது ரயான், முகமது வசீம், அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்த நாடகத்தில் நான் தாத்தாவாக நடிக்கிறேன். இவர் இருவரும் என் மகனாகவும் மீதமுள்ள அனைவரும் என் பேரனாகவும் நடிக்க இருக்கிறார்கள். என்னடா தம்பி விஷயம், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு நிற்கிற? தாத்தா, வீட்டுக்கு போனால் வீட்டில் கரண்ட்டும் இல்லை, ஃபோன் எடுத்தால் ஃபோனில் சார்ஜும் இல்லை. எப்படி தான் பொழுதுபோகும்னே தெரியல தாத்தா. என்னது, மொபைல் இல்லாமல் பொழுதுபோக்க முடியாதா? இந்த காலத்து சோதனையை பார்த்தியா? அந்த காலத்துலலாம் கரண்ட்டே இல்லாமல் பொழுது பார்த்தோம். என்னது, கரண்ட்டே இல்லாமல் பொழுதுபோக்குனீங்களா? அது கூட பரவாயில்ல தாத்தா. மொபைல் இல்லாமல் எப்படி தாத்தா பொழுதுபோக்குனீங்க? என்னது, மொபைல் இல்லாமல் பொழுதுபோக்க முடியாதா? அந்த காலத்தில் மொபைல் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா? இப்போவா இங்கே காமிக்கிறேன். காலை உடற்பயிற்சி செய்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா? இதோ பாரு, உங்கள் காலத்து ஆளுங்களை பாரு. இப்போ காலையிலே எச்சாச்சுடா, போன எங்க இன்னும் ஒரு மெசேஜே வரல. மணி வர 8 தான் ஆகுது. 9:30 மணிக்கு தானே ஸ்கூலு. அரை மணி நேரம் படுத்து தூங்குவோம். நான் இன்னும் சொல்கிறேன் கேளு. அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுவோம். நாங்கள் தான் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாம் தாத்தா. எங்கள் காலத்து ஆளுங்க உட்காந்து சாப்பிட போகிறாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாரு. பாப்போம் தாத்தா. ஏய் மாப்பிள்ள, இங்கே வா. வேலை செஞ்சது போதும், ரொம்ப பசி. இது சாப்பிட்டு போய் வேலை செய்யலாம். வா வாடா சாப்பிடுவோம். என்னடா சாப்பாடு? எனக்கா பழைய சோறு பச்சை மிளகா. நீ என்ன எடுத்து வந்திருக்க? கேப்படா. கேட்க மாட்ட சொல்றா. கேப்படா. சத்தியமா கேட்க மாட்ட சொல்றா. கேப்பம் குடுறா. சரி அப்படி சொல்லி தொட்டுக்க. வெங்காயம்டா. சரி வா சாப்பிடலாம். இந்த சாப்பாடுக்கு எந்த சாப்பாடா இது ஆகுதா? வயிறு இப்போதான் குளிர்ச்சியா இருக்காதுன்னு தெரியல. தாத்தா, இது என்ன பிரமாதம்? நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு வந்து பாருங்க. வரம்பா. அது ஒரு கேம் தாத்தா. சுடுறதெல்லாம் உனக்கு ஏமாடா? பசிக்குதான் ஆர்டர் போடுறா. அவனா ஒரு பசி வேற வந்துடும். சரி என்ன வேணியா? எனக்கு பீஸா ஆர்டர் போடுறா. எனக்கு பீஸாவே ஆர்டர் போடு. சரி 2 பீஸா ஒரு பர்கர். ஹலோ ஜொமேட்டோ தானே? ஆமாம் சார். 2 பீஸா ஒரு பர்கர். 400 ஆச்சு சார். ஓகே. ஒழுங்கா விளையாடு. யாரா இந்த நேரத்தில் பில் அடிக்கிறது? நீ போய் பாரு. போடா. நீ போய் பாருடா. நீ போய் பாரு. நானா போக முடியாது, நீ போடா. நீனே போ. நானே போய் தொலைகிறேன். சார் உங்கள் ஆர்டர் சார். நாங்கள் தான். சார் இந்தாங்க. ஆமாம் சார். ஓகே. ஜிபேயா கேஷா சார்? ஜிபே ஜிபே. என்கிட்ட காசு இல்லை, நீ போட்டு விட்றா. காசு இல்லைல்ல, ஏன் போனேன்? வந்து உட்காருவா. போட்டு விட்டேன் ப்ரோ. தேங்க்யூ சார். ஃபோன்லேயே ஆர்டர் போட்டு ஃபோனை பார்த்தியே சாப்பிட்றீங்களா? என்னடா அது கெட்டு போன தீனியாடா? நூலாக வருது. தாத்தா ட்ரெண்டிங் சாப்பாடு. கெட்டு போன தீனி வந்து ட்ரெண்டிங் சாப்பாடா? சாப்பாட்டில் தான் இப்படி இருக்கீங்கண்ணா, விளையாட்டுலேயே இப்படியே இருக்கீங்களாடா? என்ன தாத்தா, நாங்கள் விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சோன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் ஒரே
விளையாட்டு தான் தாத்தா. நான் என்ன விளையாடுவேன்னு சொல்றேன் கேளு. கபடி, மட்டை பந்து, கால் பந்து, பம்பரம் எல்லா விளையாட்டும் விளையாடுவோம்டா. தாத்தா அவங்க விளையாட்ட பார்க்க ஆசையாக தான் இருக்கு, ஆனால் நாங்கள் எப்படி விளையாடுவோம் தெரியுமா தாத்தா? ஃபோனை எடுத்து ஆன்லைனில் மட்டும்தான் விளையாடுவோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே செல்ஃபோனை வச்சு வீட்டுக்குள்ளே விளையாட்டும். நாங்கள் செல்ஃபோன் இல்லாமல் வெளியே போய் விளையாடுற விளையாட்டுக்குள்ள வித்தியாசம். தாத்தா எங்களுக்கும் வெளில போய் விளையாடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் அம்மா ஒரு கை நிறையா ஸ்நாக்ஸும் இன்னொரு கையில் ஃபோனும் கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. அதேமாரி வெளில போகிறேன்னு சொன்னால் அங்கே தொலைஞ்சி போயிடுவேன், இங்கே போனால் தொலைஞ்சி போயிடுவேன், வீட்டில் வச்சு பூட்டிடுவேன்னு சொல்லி பயமுத்துறாங்க தாத்தா. இது விளையாட்டுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட இல்லைடா, நிறைய ஆரோக்கியமான விஷயம் இருக்குது. நீ வெளியே போய் விளாட்னா தான் ஆரோக்கியமாக இருப்ப. அதை விட்டுட்டு செல்ஃபோன்லேயே வீட்டுக்குள்ளே விளாட்னா உன் மனிதாபிமானமே போயிடும்டா. மனிதாபிமானமே இல்லைன்ட்டு எதை வச்சு தாத்தா சொல்கிறேங்க? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஓடி போய் உதவி செய்வோம். ஆனால் நீங்கள் செல்ஃபோன் எடுத்து ஃபோட்டோ தாண்டா எடுப்பீங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி இறக்கமே இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் நம்ம எங்கே வந்து விட்ருக்கு பார்த்தியா? இப்போ மொபைல் ஃபோன் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்கிறீங்களாப்பா? அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குடா. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் சேதி பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன் வந்து அரிய வகை கண்டுபிடிப்பு, அரிய வகைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணு. அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்புனும் ஃபேஸ்புக்குனும் இந்த ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இதெல்லாம் வச்சு பொழுது போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் செல்ஃபோனை பார்த்து கண் பார்வைங்கிறான், கண் புற்று நோய்ங்கிறான், இதெல்லாம் வச்சு பொழுது போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த இலவை முதல்ல விட்டு தொலைங்க. தாத்தா நீங்கள் சொன்னது இப்போ தான் எங்களுக்கே புரிஞ்சிச்சு. எங்கள் நேரத்தை வீணடிக்கிற இந்த மொபைல் ஃபோன் இனிமேல் அனாவசியமாக யூஸே பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாத்தா சொன்னதை கேட்டு நாங்கள் எல்லோரும் மாறிட்டோம். நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? பெற்றோர்களே முக்கியமான விஷயம்னு சொல்லணும். குழந்தைகளுக்கு அனாவசியமாக மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்க. பேரங்களா, நம்மளாம் ஒரு உறுதிமொழி எடுப்போமா? எடுப்போம் தாத்தா. செல்போன் பயன்பாட்டை தவிர்ப்பு, தவிர்ப்பு, குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பேன், குழந்தைகளின் எதிர்பார்ப்பை காப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.